கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில கேள்விகள் எனக்கு வந்திருக்குது. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம என்ன செய்வோம் பார்க்கலாம். கேள்வி என்ன வந்தது அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வானராக்கினின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. வானராக்கினுடைய அந்த பேரை தான் நீங்கள் தொழுது கொண்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. யெகோஷுவாங்கிற பேருக்கும் வானராக்கினிக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. அதே மாதிரி வானராக்கினியை நான் தொழுது கொண்டுட்டு இருக்கிறதாகவும், வானராக்கினி அதை யெகோஷுவாங்கிற பெயர் வந்து வானராக்கினுடைய பெயர், அதனால் அதை தொழுது கொள்ளக்கூடாது, அது தப்பானது, அது தவறான உபதேசம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எனக்கு வந்தது. ஸோ அதை குறித்தான விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம கேட்டு நம்ம அதை பெற்றுக்கொண்டாதான் அது சரியானதாக இருக்கும். நம்ம ஜெபிக்கலாம். கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோமப்பா. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். என்று வந்த அந்த கேள்விக்காக பதிலை நாங்கள் சரியாக பதில் கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. கேள்விக்கான பதிலை கொடுக்கிறவர் நீங்கள் கர்த்தாவே. நான் அதை விவரித்து சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அக்கினினால் என்னை மறைத்து நீர் உம்மை வெளிப்படுத்தி தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு காரியமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதில் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலி நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல, இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். இங்க பைபிள் சொல்லுது, என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எரேமியா நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, என் பிதாக்களுடைய நாட்களில் பாகாலின் நிமித்தம் தேவனுடைய நாமத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்களா, மறந்துட்டாங்க. அன்னைக்கு எந்த அசுத்தாவி கிரியை செய்ததோ அதே அசுத்தாவி தான் இப்பவும் கிரியை செய்யும். அந்த ஆவி இன்னும் என்ன செய்யலை, மறிக்கலை. அன்னைக்கு பிதாக்கள் கர்த்தருடைய நாமத்தை மறக்கிறதுக்கு பாகாலி நிமித்தம் தான் அவங்க மறந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வானராக்கினிங்கிற பெயரை உபயோகப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க, வராங்க. இந்த வானராக்கினி பாருங்கள், அதே ஸ்பிரிட் தான், வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அன்னைக்கு பாகாலி நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை மறந்தாங்க. இன்னைக்கு வானராக்கினி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து அதில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை, யெகோஷுவா பேர் தப்பு, அதை தொழுது கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்பிரிட் ஒரே ஸ்பிரிட் தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு இருந்த அந்த அசுத்தாவி செத்து போச்சா, அது இன்னைக்கும் என்ன செய்யுது, இருக்குது. அந்த எரேமியாவுடைய பிதாக்களுடைய நாட்களில் எந்த ஆவி வேலை செய்ததோ அதே ஆவி எரேமியா நாட்களில் வேலை செய்தது, அதே ஆவி யெகோஷுவாவுடைய நாட்களில் வேலை செய்தது, அதே ஆவி இன்னைக்கும் நம்ம மத்தியில் அது வேலை செய்து கொண்டிருக்குது. எப்பெல்லாம் கர்த்தருடைய நாமம் தழுத்து வருதோ அப்போ அந்த நாமத்தை முறியடிக்கிறதுக்கு இப்படி ஒரு காரியம், அசுத்தாவி இந்த காரியத்தை என்ன செய்யும். பாகால் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை அவங்க மறந்தாங்க. அதே போல் இன்னைக்கு வானராக்கின்னா குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. குயின் ஆஃப் ஹெவன் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஸோ அது தப்பு இல்லை அப்படிங்க, அதாவது அதுக்கும் வானராக்கினிக்கும் யெகோஷுவாவுடைய பெயருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். ஸோ முதலாவது அந்த ஸ்பிரிட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஆவி எப்படி வேலை செய்யுதுங்கிறத என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இன்னொரு வசனத்துக்கு கூட உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும், வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொல்வார்கள், ஆனால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? இங்க நம்ம பார்க்கிறோம், வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொல்வார்களானால் அவருடைய வீட்டாரை ஏன் அப்படி சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. யெகோஷுவாவையே பெயல்செபூல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யெகோஷுவாவை பெயல்செபூல்னு சொன்னால் அப்போ யெகோஷுவா சொல்கிற என்னுடைய வீட்டார் யார், நம்ம தான். அப்போ நம்மளை அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க,
இந்த பெயல்செபூல் யார் அப்படின்னா அது பாகாலுடைய பெயர் தான். பாகாலுடைய பெயர் தான் பெயல்செபூல். எப்படி இந்த பாகாலுடைய பெயரை சொல்லி யெகோஷுவாவை அவங்க பின்தொடராமல் அதை நிப்பாட்ட பார்த்தாங்களோ, அன்னைக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய இருந்தாங்க. யெகோஷுவா பின்தொடர்ந்து போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க பின்தொடராதபடிக்கு அங்கே நிறைய பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இன்னும் பிரதான ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யெகோஷுவா அவர் பெயல்செபூப்னால அவர் பிசாசுகளை துரத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபாலோவர்ஸை நிப்பாட்ட முயற்சி பண்ணாங்க. அப்போ கர்த்தர் சொல்றா, என்னையே பெயல்செபூல்னு சொன்னவங்க என்னுடைய வீட்டாரை என்ன சொல்ல மாட்டாங்க? அப்போ இன்னைக்கு நம்ம தான் அவருடைய வீட்டார். அன்னைக்கு அவருக்கே அப்படி சொன்னாங்கன்னா இன்னைக்கு நம்மளையும் பார்த்து என்ன சொல்லுவாங்க? வானராக்கினி தான் சொல்லுவாங்க. இவங்க வானராக்கினி தொழுது கொள்றாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அப்படி கிடையாது. இந்த ஆவிகள் ரொம்ப தந்திரமாக வேலை செய்யும் போதுங்க பாருங்க. இப்போ நம்ம இதனுடைய ப்ரூஃப்களை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். வேதத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்டே வர்றோம். ஏதாவது வேதத்துக்கு புறம்பா நான் சொன்னேன் அப்படின்னா அதை நீங்கள் ஒதுக்கி வச்சிருங்க. ஆனால் வேதத்தோடு இணையுமானால் அதை பற்றி பிடித்து கொள்ளுங்க. பாருங்க, ஒரு சில பெயர்களை நான் உங்க முன்னாடி நான் வைக்க போறேன். முதலாவது தானியேல். இந்த தானியேல் பேரை நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. தானியேல் அப்படின்னு சொல்லி வரும்போது கடைசியில் என்ன வார்த்தை வருது? ஏல் அப்படின்னு சொல்லி வரும். ஏல்னா என்னது? தேவன். அவங்களுடைய பேரோடு கூட கடைசியில் என்ன செய்வாங்க? ஏலுங்கிற வார்த்தை என்ன செய்வாங்க? வைப்பாங்க. தானியேல் அப்படின்னா தேவன் என்னுடைய நியாயாதிபதி, தேவன் என்னுடைய நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே மாதிரி எசேக்கியேல், கடைசியில் என்ன ஃபினிஷ் ஆகுது பாருங்க? ஏல்னா தேவன், கடைசியில் ஏல் அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் ஆகும். அதே மாதிரி கேப்ரியேல் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம். கேப்ரியேல் பேரை நீங்கள் பார்க்கலாம். கடைசியில் ஏல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? ஃபினிஷ் ஆகும். நிறைய பேர் தங்களுடைய பெயர்களுக்கு பின்னாடி தேவன் அப்படிங்கிற வார்த்தையை இணைச்சிருப்பாங்க. அதாவது ஏல் அப்படிங்கிற வார்த்தையை என்ன செய்வாங்க? இணைப்பாங்க. இப்படி நிறைய பேர்கள், நான் 3 உதாரணம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் நிறைய உதாரணங்களை பைபிள்லேருந்து எடுங்க. ஓகே, நிறைய நான் ஒரு 2 வார்த்தை சொன்னேன்னா நீங்கள் நிறைய வார்த்தை பைபிள்லேருந்து என்ன செய்யணும்? தேடி எடுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் பெயர்களை சொன்னால் நீங்கள் அநேக பெயர்களை நீங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க? தேடுங்க. ஸோ தானியேல், எசேக்கியேல், கேப்ரியேல், இது எல்லாத்துலேயும் கடைசி எழுத்து என்னது? ஏல். ஏல் ஏல்னு சொல்லணும். ஏல்னா என்னது? தேவன். ஏல்னா என்னது? தேவன். அதே மாதிரி கடைசி எழுத்து யாலையும் என்ன செய்ய முடியும்? உதாரணமா ஜக்கரியா, கடைசியில் என்ன வருது? யா. யோத் ஹே, கடைசியில் என்ன முடியுது? யோத் ஹே. ஜக்கரியா. ஒபதியா, அதையும் நீங்க பார்க்கலாம் ஸ்பெல்லிங். கடைசியில் என்ன லெட்டர்? யோதும் ஹேயும் என்ன செய்யும்? வரும். ஒபதியா, ஜக்கரியா, ஒபதியா, ஜப்பனியா, இதெல்லாம் கடைசியில் என்ன உள்ளது? யா அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? வரும் கடைசியில். இதெல்லாம் நீங்கள் இன்னும் நிறைய பெயர்கள் இருக்குது. அந்த எல்லா பெயர்களும் யால முடியக்கூடிய பெயர் என்ன செய்து இருக்குது. அதை நீங்கள் வீட்டில் பொறுமையாக என்ன செய்யுங்க? தேடணும். தேடி ஒரு லிஸ்ட் போடுங்க. யார் யார் பேர்லாம் யால முடியுது, யார் யார் பேர்லாம் ஏலில் முடியுது, அது ஒரு லிஸ்ட் என்ன செய்யுங்க? போடுங்க. யாங்கிறது யாருடைய பெயர்? நம்மளுடைய தேவனுடைய பெயர். சுருக்கமான பெயர் தான் என்னது? யா. அதே மாதிரி இப்போ ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, அதை ஹீப்ரூவில் திறந்து பார்க்கணும். ஓகே, ஹீப்ரூவில் என்ன செய்யுங்க? திறந்து பாருங்கள். ஹீப்ரூ பைபிள் இல்லை அப்படின்னா ஹீப்ரூ பைபிளை டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. இதில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதில் நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியுடைய பெயரை பாருங்கள். இந்த எரேமியா தீர்க்கதரிசி தான் வானராக்கினியை பற்றி சொல்கிறார். அன்னைக்கு வானராக்கினிக்கு வடை சுட்டாங்க, ஸ்திரீகள் மாவு செஞ்சாங்க, சிறு பிள்ளைகள் விறகு எடுத்தாங்க, ஆண்கள் தீப்பத்த வச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த வானராக்கினைக்கு வடை சுட்டாங்க அப்படின்னு சொல்லி காரியங்கள் வரும். கேக் சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்றது யார் அப்படின்னா எரேமியா தான் சொல்றார். இந்த எரேமியா வானராக்கினிக்கு விரோதமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? பேசிட்டு இருக்கிறார். இப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. எரேமியாவுடைய பேர் என்ன? எரேமியாவுடைய பேர் ஸ்கிரீன்ல போட்டிருக்குது. எரேமியாவுடைய பேர் எரேமியா கிடையாது, எரேமியாஹூ. கடைசியில் யாஹூன்னு சொல்லி வரும். எரேமியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி பழக்கப்பட்டுட்டோம். ஆங்கிலத்தில் எலைஜான்னு சொல்கிறோம்ல, ஆனால் எலைஜா இல்லை. அதே மாதிரி எரேமியா சொல்லி பழக்கப்பட்டுட்டோம். ஆனால் அவருடைய பெயர் முதல் வசனத்தில் கொடுத்துருக்குது. அவருடைய பெயர் யாஹூ, எரேமியாஹூ. கடைசியில் என்ன வந்திருக்குது? யாஹூ அப்படின்னு சொல்லி வந்திருக்குது.
கடைசியில் யாகு. இது நீங்கள் ஹீப்ரு பைபிளில் தேடினா தான் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் தமிழ் பைபிளையும் இங்கிலீஷ் பைபிளையும் தேடினா உங்களுக்கு இது கிடைக்காது. இது நீங்கள் ஹீப்ருவில் போய் தேடி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கடைசி எழுத்து யாகுவில் என்ன செய்யும்? முடியும். எரேமியாகு. இந்த யாகு வச்சு தான் சில ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வானராக்கினுடைய பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, தேவதூஷணம் பண்ணிடாதீங்க. வானராக்கினுடைய பெயர் யாகு கிடையாது. யாகு நம்ம தேவனுடைய பெயர் தான். அதனால தான் எரேமியா தன்னுடைய பெயரில் என்ன நினைச்சிருக்கிறாரு? எரேமி யாகு அப்படின்னு நினைச்சிருக்கிறார். யோத் ஹே வாவ், இந்த 3 எழுத்து சேர்ந்து வரும் கடைசியில். எரேமியாகு. அப்படி எரேமியாகு இவர் வானராக்கினிக்கு விரோதமாக இருந்துட்டு வானராக்கினி பெயரை வைப்பாரா? கடைசியில் யாகு வந்து அது வானராக்கினுடைய பெயர் அப்படின்னா வானராக்கினுடைய பெயர் வைப்பாரா? வைக்க மாட்டாரு. அப்போ தப்பு இல்லை. அப்போ தேவதூஷணம் இந்த வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணும்போது யோசித்து வியாக்கியானம் பண்ணணும். பாருங்கள், நிறைய ஜனம் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஹீப்ரு நல்லா படிங்க, படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வியாக்கியானம் செய்யணும் கொடுக்கணும். பாருங்கள், அதனால தான் யாக்கோபில் சொல்கிறாரு, அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக, ஏன்னா அதனால நிறைய பேருக்கு தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ போதிக்கிறவங்க எல்லாத்தையும் நல்லா அறிஞ்சு அதை எப்படி என்ன செய்யணும்? சொல்லணும். பாருங்கள், இந்த யாகுங்கிற பேர் வானராக்கினி பேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, அது நம்ம தேவனுடைய சுருக்கமான பேர். அதனால தான் எரேமியா பேர் வந்து எரேமியா இல்லை, எரேமி யாகு. கடைசியில் யாகுவில் என்ன செய்யும்? முடியும். அதே மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. அடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசி. நீங்கள் ஹீப்ரு பைபிளில் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தேடுங்க. அதில் ஏசாயாவுடைய பேரை பாருங்கள். ஏசாயாவுடைய பேர் என்ன கொடுத்துருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏசா யாகுன்னு கொடுத்துருக்குது. வெறும் ஏசாயா கிடையாது, அவருடைய பேர் வந்து ஏசா யாகு. அவருடைய பெயர் ஏசா யாகு. சிந்திச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம். நம்ம வெறும் இங்கிலீஷையும் தமிழை மட்டும் ரெஃபர் பண்ணுறோம், ஹீப்ரு ரெஃபர் பண்ண விட்டுடுறோம். அவர் பேர் வந்து ஏசா யாகு. கடைசியில் யோத் ஹே வாவ் 3 எழுத்து வரும். ஏசாயா தீர்க்கதரிசி அருமையான தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்துவனுடைய யெகோஷுவாவுடைய பிறப்பை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். கண்ணீருடைய வயிற்றில் பிறப்பார்னு சொல்லி அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி அவர் யெகோஷுவா பற்றி வர்ணித்தவங்க சொல்றார். அந்த ஏசாயாவுடைய ஒரிஜினல் பேர் என்னது? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏசா யாகு. அதை நீங்கள் போர்டில் பார்க்கலாம். கடைசியில் 3 லெட்டர் இருக்கு, யோத் ஹே வாவ். எரேமியாகு, ஏசா யாகு. இதெல்லாம் இவங்கெல்லாம் வானராக்கினி கூட வானகராக்கினுடைய தீர்க்கதரிசிகளா? இல்லை இல்லை, அது தேவதூஷணமாயிரும். அப்படி சொல்லக்கூடாது. பாருங்க, கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏல் அப்படி முடியக்கூடிய நிறைய பேர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், வேதத்தில் தேடி பாருங்கள், கிடைக்கும். கடைசியில் யால முடியக்கூடிய பெயர்கள் இருக்குது, அதையும் தேடி பாருங்கள். கடைசியில் யாகுல முடிகிறதும் இருக்குது, அதையும் நீங்கள் என்ன செய்யணும்? ஹீப்ரு பைபிளில் தான் தேடணும் நீங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் உங்களுக்கு 3வது எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதுதான் எலியா. எலியாவுடைய பெயர் நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹீப்ரு மொழியில் பார்த்தீங்கன்னா, எபிரேய மொழியில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திறந்து பாருங்க. எபிரேய பைபிளை திருப்புங்க, அதை நீங்கள் பாருங்க. அதில் எலியா இருக்காது, எலைஜாவும் இருக்காது, எலியாஹூ அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். எலியாஹூ. எலியாஹூவில் நீங்கள் பாருங்க, கடைசியில் என்ன இருக்குது? யாகுன்னு இருக்கும். யோத் ஹே வாவ். இந்த 3 எழுத்து சேர்ந்தது யாகு. எலியாகு அப்படின்னு அர்த்தம் என்னது? முதல் 2 எழுத்து என்னது? ஏல். ஏல் என்னது? தேவன். ஏல்னா தேவன். ஏலி அப்படின்னு சொன்னா என்னுடைய தேவன். ஏலி அப்படின்னா என்னுடைய தேவன். ஏலி யார்? என்னுடைய தேவன். யாகு. யாகு என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி வரும். யாகு என்னுடைய தேவன். எலியாகுன்னு அர்த்தமே என்னது? யாகு என்னுடைய தேவன். எலியா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் வானராக்கினுடைய தீர்க்கதரிசி கிடையாது, வானராக்கினுடைய தீர்க்கதரிசி கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. யாகு வந்து வானராக்கினுடைய பெயர் இல்லை, அது தப்பு. அப்படி இருக்குமானால் எலியா, அப்படி எலியாகு பெயர் அங்கே வராது. எலியாகு சொல்றாரு, நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு தூதன். நீங்க யூதர்கள்ட்ட கேளுங்க, எலியா பேர் என்னன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எலியாகு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருடைய பேர் வந்து பெஞ்சமின் நித்யான் யாகு அப்படின்னு முடியும், கடைசியில் யாகு அப்படின்னு சொல்லி முடியும்.
யாஹூ முடிகிறதுனால வானராக்கினுடைய பேர் அப்படி கிடையாது. அது தப்பாக நினச்சிட வேண்டாம். த குவீன் ஆஃப் ஹெவன் அது வேற, ஆனால் நம்ம தேவன் வேற. நம்ம தேவனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம தேவனுடைய பேருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதோடு இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. பாருங்க, நான் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். எரேமியாஹூ, ஏசாயாஹூ, எலியாஹூ. எலியாஹூனுடைய பேர் வேற உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி நிறைய பேர் என்னென்ன பேரில் யாஹூல முடியுதோ அதை நீங்கள் பைபிளில் தேடி பாருங்க. ஹீப்ரூ பைபிளில் தேடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கிலீஷ் பைபிளில் கிடைக்காது, தமிழ் பைபிளையும் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஸோ இப்போ 3 உதாரணங்கள் கொடுத்துருக்கிறேன். 3 உதாரணத்துலேயும் 3 உதாரணங்கள் என்ன செய்ய கொடுத்துருக்கிறேன். கடைசியில் ஏல் அப்படிங்கிற முடிகிறதுல உங்களுக்கு தானியல் கொடுத்துருக்கிறேன், எசேக்கியேல் கொடுத்துருக்கிறேன், காப்ரியேல் கொடுத்துருக்கிறேன். அடுத்தது யாங்கிற பேரில் முடியக்கூடியதில் நான் உங்களுக்கு சப்பனியா கொடுத்துருக்கிறேன், ஜக்கரியா கொடுத்துருக்கிறேன், அடுத்தது ஒபதியா கொடுத்துருக்கிறேன். ஓகே, இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது, நீங்கள் தேடி பாருங்கள், நீங்கள் பைபிளில் தேடி பாருங்கள். அப்புறம் யாஹூவில் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். ஜெரேமியாஹூ, ஐசாயாஹூ, அடுத்தது எலியாஹூ. எலியாஹூன்னு அர்த்தம் என்ன? யாஹூ என்னுடைய தேவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ யாஹூனா அது வானராக்கினின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வானராக்கினி என்னுடைய தேவன் சொல்லி ஆயிரும். அது தப்பு, அப்படி ஆகாது. தேவனுடைய வார்த்தையோடு என்ன செய்யணும், ஒப்பிட்டு போகணும். யாஹூ அது நம்ம யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். எப்படி சுருக்கமான பெயரோ அதே மாதிரி யாஹூவும் சுருக்கமான பெயர். இப்போ ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறது சங்கீதக்காரனாகிய தாவீது. அவர் தான் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிறத முடியும். தாவீது தன்னுடைய பையனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார் தெரியுமா? அதோனியா அப்படின்னு சொல்லி பெயர் வைப்பார். அந்த அதோனியாவை நீங்கள் ஹீப்ரூ பைபிளில் தேடி பாருங்க. அதோனியா கிடையாது, அதோனியாஹூ அப்படின்னு சொல்லி இருக்குது. தாவீது தன்னுடைய பையனுக்கு அதோனியாஹூன்னு சொல்லியும் பெயர் வச்சிருக்கிறார். அதோனைனா என்னது? அதோனைனா என் கர்த்தர். யார் என் கர்த்தர்? யாஹூ என் கர்த்தர் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகும். அப்போ தாவீது 2 விதமான பேரும் பயன்படுத்தி இருக்கிறார். ஒன்று யாங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கார், அடுத்தது யாஹூங்கிற வார்த்தையும் என்ன செஞ்சிருக்கிறார், பயன்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா அப்படின்னு அர்த்தம் என்னது? யாவை ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதோனியா அப்படின்னு அர்த்தம் என்னது? அதோனியா அப்படின்னா யாஹூ என் கர்த்தர் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ சிந்திச்சு பாருங்க, யாஹூ பேரை வேற எந்த கடவுளோடு இணைக்க வேண்டாம். அது நம்ம கர்த்தருடைய பெயர். அதுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். பாருங்க, நான் கொஞ்சம் தான் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதை வச்சு பல எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் எடுக்கலாம். ஏல் கடைசி பேர் ஏலில் முடியறது நீங்கள் பார்க்கணும். கடைசி பேர் யால முடிகிறது பாருங்க, கடைசி பேர் யாஹூல முடிகிறதுல பாருங்க. ஓகே, அதேமாரி தாவீதுனுடைய எக்ஸாம்பிள் கொடுத்தேன். தாவீது யா ஹல்லேலூயா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதேமாதிரி தன்னுடைய மகனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார், அதோனி யாஹூ அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். அதோனி யாஹூன்னு அர்த்தம் என்னது? அதோனை அப்படின்னா என் கர்த்தர், யாஹூனா நம்ம தேவனுடைய பெயர். அதோனி யாஹூ அப்படின்னா யாஹூ என்னுடைய கர்த்தர். ஸோ இனிமேல் யாஹூவில் உங்களுக்கு சந்தேகமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இதை யாராவது தப்பாக அவங்க மேனிப்புலேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களையும் நீங்கள் காப்பாற்றணும். அவங்க தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாகத்துக்குள்ளே வர்றோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா லேயாளுக்கு 4வது குழந்தை பிறகு. அப்போ அவர் சொல்கிறா பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. இங்க பைபிள் சொல்லுது, இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லி அங்க யஹூதா அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். தமிழ்ல யூதான்னு கொடுத்துருக்கும், இங்கிலீஷில் ஜூதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் ஹீப்ரூவில் ஒரிஜினல் நீங்கள் பார்த்தீங்கன்னா யஹூதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். யஹூதானா யார்? யூதர்கள் தான் யார்? யஹூதா. அவங்கள நம்ம யூதர்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். யஹூதா. இந்த யஹூதா ஸ்பெல்லிங்கை நீங்கள் போர்டில் பாருங்கள். முதல் 3 எழுத்து என்னது? யோத் ஹே வாவ், அப்புறம் தலத், அப்புறம் ஹே வரும். இந்த 5 எழுத்து சேர்ந்தது தான் யஹூதா. கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி யஹூதான்னு சொல்லி பெயர் வைக்கிறார். அப்போ முதல் 3 எழுத்து என்னது? யாஹூ. யாஹூன்னு என்னது? கர்த்தர். கர்த்தரை குறிக்கும். அடுத்தது தா.
யதா அப்படின்னா துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த யெகூ வானராக்கினுடைய பேரா இருந்துச்சுன்னா அப்போ வானராக்கினி துதிப்பேன் ஆயிரும். ஐயோ அப்படி அது தப்பு, அப்படி வராது, அப்படி வராது, அது தப்பு. அந்த வானராக்கி பேர் சொல்லி யெகோஷுவா பேரை அவங்க என்ன செய்கிறாங்க, மறக்க வைக்க பார்க்குறாங்க. அது துதிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பழைய ஸ்பிரிட், அது பழைய அசுத்தாவி. அது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, வேதம் சொல்லுது யெகூதா அப்படிங்கிற பேரில் நீங்கள் முதல் 3 எழுத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோத் ஹே வாவ் 3 எழுத்து வருதாங்க. யெகூதா, கர்த்தரை துதிப்பேன். இப்போ யோவான் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. பாருங்க, பைபிள் சொல்லுது ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. ரட்சிப்பு எங்கிறது வருதான்? யூதர்கள் வழியா. யூதர்களுக்கு ஸ்பெல்லிங் என்ன தெரியுமா? யெகூதிம். யெகூதா அப்படிங்கிறது பன்மை சொல்ல யெகூதிம் அப்படின்னு சொல்லி வரும். அதுல முதல் 3 எழுத்து என்னது? யோதே வாவ். இந்த யெகூதிம் மூலமாக தான் ரட்சிப்பே வருது. இந்த 3 எழுத்து வானராக்கினுடைய பெயர் அப்படின்னா வானராக்கினின் மூலமாக ரட்சிப்பு வருது? இல்லை, இல்லை, அப்படி கிடையாது. வானிராக்கினிக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதோட ஒப்பிடாதீங்க. இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய பேரை அந்நிய தேவர்களுடைய பேரோடு இணைக்கிறாங்க. அப்படி செய்யாதீங்க. அது கர்த்தருக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒரு பாவம், கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒரு பாவம். பாருங்க, ரட்சிப்பு யூதர்கள் மூலமா வருகிறது, யெகூதிம் மூலமா தான் வரும். யெஷுவா யெகூதிம் மூலமா தான் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அப்ப இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, யெகூதா இவங்க மூலமா ரட்சிப்பே என்ன செய்து வருது. அந்த யெகூதாவுடைய 3 எழுத்து, முதல் 3 எழுத்தை யாஹூ அப்படின்னு சொல்லி வரும். முதல் 3 எழுத்தே யாஹூன்னு சொல்லி வரும். யாஹூ நம்ம கர்த்தருடைய சுருக்கமான பெயர். பாருங்க, மீண்டும் ஒரு தடவை நான் சொல்றேன், கர்த்தருடைய பெயர் நான் போர்டில் கொடுத்துருக்கிறேன். யோத் ஹே வாவ் ஹே. அதில் முதல் 2 எழுத்து யோதும் ஹேயும் சேர்க்கும் போது அது யா கர்த்தருடைய சுருக்கமான பெயர். அதே மாதிரி யோத் ஹே வாவ் இந்த 3 எழுத்து சேர்த்தீங்கன்னா யாஹூ அப்படின்னு வரும். அதுவும் கர்த்தருடைய சுருக்கமான பெயர். முழுமையான பெயருடைய உச்சரிப்பு யாருக்கும் தெரியாது, ஆனால் சுருக்கமான உச்சரிப்பு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க யாஹூ அப்படிங்கிறது வானராக்கினுடைய பெயர். வேண்டாம், அப்படி சொல்ல வேண்டாம், அது கர்த்தருடைய பெயர். அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக நம்ம என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். ஸோ ஏதாவது இந்த கேள்வி எனக்கு வந்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்படி தப்பான அபிப்பிராயத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதே போன்று உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் உருவாகுமானால் தயவுசெய்து எனக்கு அனுப்புங்க. அதை ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற அதனுடைய பதில்களை நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், ஷேர் பண்ணுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.